Good morning to all. Good morning to all. Right against the other form of exploitation like child labor. Civis Unit 3ல நெக்ஸ்ட்டு நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி விட்டதுலேருந்து அது குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை. Children are often employed in several industries. பல்வேறு தொழிலகங்களில் குழந்தைகள் பணியமர்த்தப்படுகின்றனர். The children are deprived of their childhood health and education. இவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தினையும் உடல் நலம் மற்றும் கல்வி ஆகியவற்றை தொழிலில் ஈடுபடுவதால் இழக்கின்றனர். This will lead to a life of poverty and want. இது வறுமை மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படாத வாழ்விற்கு வழிவகுக்கும். The children are made to work in glass matchbox, lock making factories, rug picking, carpet making industries, bead rolling, mining, stone quarrying, brick and kilns and tea gardens, etc. இந்த குழந்தைகள் கண்ணாடி, தீப்பெட்டி, பூட்டு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலும், குப்பை பெருக்குதல், கம்பளம், பீடி தயாரிப்பு, சுரங்க வேலை, கல் குவாரிகள், செங்கல் சூளைகள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் ஆகிய இடங்களில் பணியமர்த்தப்படுகின்றனர். Work is mostly gender specific, with girls performing more home based work while boys are employed as wage labor. வேலை வாய்ப்புகளில் பாலின பாகுபாடு காணப்படுகின்றது. பெண் குழந்தைகள் வீடு சார்ந்த வேலைகளிலும், ஆண் குழந்தைகள் கூலி வேலைகளிலும் பணியமர்த்தப்படுகின்றனர். Since these children work in agriculture field, restaurants, motor repair workshop and home based industries, elimination of child labor remains a challenge. இக்குழந்தைகள் விவசாய நிலங்கள், உணவகங்கள், வாகனங்களை பழுதுபார்க்கும் பட்டறைகள் மற்றும் குடிசை தொழில்களில் பணிபுரிவதால் குழந்தை உழைப்பு ஒழிப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் பாருங்கள். கைலாஷ் சத்யார்த்தி is a Nobel Peace Prize recipient and the founder of Bhagwan Bachav Andolan and many other child rights organizations. பக்வான் பச்சாவ் அந்தோலன், இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளினுடைய நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி more than 86,000 children in India have been liberated by him and his team members from child labor, slavery and trafficking. அவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து சுமார் 86,000 அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவருடைய குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர். An 80,000 kilometers long global march against child labor was led by Kailash in 1998, which turned the world attention towards the issue of child labor. 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினார். He received Nobel Prize for Peace in the year 2014. அப்போ 2014 இதுக்கு உண்டான நோபல் பிரைஸ் பெறப்பட்டது. Finding of an international survey reveals that children with disabilities are 3.4% more
sexually abused than normal children. குறைபாடுடைய குழந்தைகளே மற்ற குழந்தைகளை விட 3.4% அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் என உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்றின் முடிவுகள் குறிப்பிடுகின்றன. சைல்ட் ரைட்ஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசு அமைப்பில் குழந்தைகளுடைய உரிமை. ஆர்டிகல்ஸ் 24. No child below the age of 14 must be employed in hazardous employed. பிரிவு 24. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. செகண்ட் ஒன்ல ஆர்டிகல்ஸ் 45. Free and compulsory education for all children until the attention the age of the 14 years. பிரிவு 45. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் நான் பாக்ஸில் children are the foundation of any nation. குழந்தைகள் தேசத்தின் அடித்தளமாக விளங்குகின்றனர். When girls get married early, they lost many privileges like childhood happiness, availing education and healthy life. சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் போது குழந்தை பருவத்தினுடைய மகிழ்ச்சிகள், கல்வி அறிவு, ஆரோக்கியமான வாழ்வு போன்ற பல சலுகைகளை அவர்கள் இழந்து விடுகின்றனர். The society in turn gets affected by child marriage. இதனால் குழந்தை திருமணங்கள் சமூகத்தை பெருமளவில் பாதிக்கின்றன. The child marriage should be avoided at any cost. எனவே குழந்தை திருமணங்கள் அனைத்து விதத்திலும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகும். நெக்ஸ்ட் அண்ட் டைட்டில் உமன் ரைட்ஸ். பெண்களுக்கான உரிமைகள். த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் NCW in constituted in India to review the constitutional and legal safeguard for women, recommends remedial measures and advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. இந்தியாவில் பெண்களுக்கான தேசிய ஆணை அமைக்கப்பட்டு பெண்களுக்கான அரசியல் அமைப்பு அமைக்கப்பட்டு மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பினை மீளாய்வு செய்து உறுதிப்படுத்துகிறது. பெண்களுக்கான நலவாழ்வு மற்றும் வளர்ச்சி குறித்த அரசின் அனைத்து செயல் திட்டங்கள் மீதான தனது கருத்தையும் மாற்று கருத்துக்களை இவ்வாணையம் பரிந்துரை செய்கிறது. The modern India, women have held high offices including that of the President, Prime Minister, Speaker of the Lok Sabha, Leader of the Opposition, Union Ministries, Chief Ministers and Governors. குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற அவைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் என இந்தியாவின் முக்கிய பதவிகளில் பெண்கள் பதவி வகிக்கின்றனர். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் பெண்களுக்கு மூதாதையருடைய சொத்து உரிமை. In Tamil Nadu, ancestral property rights were given to women through Hindu Succession Tamil Nadu Amendment Act 1989. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு தமிழ்நாடு திருத்த சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையருடைய சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளது. The Central Government Amendment the Hindu Succession Act in 2005. By this amendment, women are now given equal shares in inheritance of the undivided property. இவை குழந்தை திருமணங்கள் அனைத்து விதத்திலும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்.
அப்போ மத்திய அரசு இதற்கான இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்கள் மேற்கொண்டது. இதில் மூதாதையனுடைய பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையானது அளித்தது. உமன்ஸ் ரைட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா mainly include equality, dignity and freedom from discrimination. Additionally, India has various statutes govern the right of women. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பெண்கள் உரிமைகளில் சமத்துவம், கண்ணியம் மற்றும் பாகுபாடுகளில் இருந்து சுதந்திரம் ஆகியன அடங்கும். And 24 at Vaikom of Kerala Periyar E.V. Ramasamy against agitate for temple entry for Dalits. In 1925 he started the self-respect movement. 1924 கேரளாவில் கோயில் நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் சுயமரியாதை இயக்கத்தையும் இவர் 1925 கொண்டு வந்தார். யாருன்னா தந்தை பெரியார். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.